அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 8ஆம் தேதி. வளர்பிறை ஏகாதசி திதி இன்று பகல் முழுவதும் நீடிக்கிறது. அனுஷம் நட்சத்திரம் இன்று மாலை வரை இருக்குதுங்க. அதுக்கப்புறமா கேட்டை நட்சத்திரம் தொடங்குது. இன்று சித்த யோகம். இன்றைய நாளுக்கான சுப ஓரைகளை எடுத்துக்கிட்டோம்னா, காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அப்புறம் 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் புதன் ஓரை வருது. மதிய நேரத்தில் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் குரு ஓரை இருக்குது. திரும்பவும் சாயங்காலம் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை இருக்குதுங்க. இந்த நல்ல நேரங்களில் நீங்கள் முக்கியமான காரியங்களை தாராளமாக ஆரம்பிக்கலாம். புதுசாக ஏதாவது பொருள் வாங்கணும், இல்லை பேங்க்கில் பணம் போடணும், முக்கியமான ஆட்களை சந்திக்கணும்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் ராகு காலம் காலையில் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது. யமகண்டம் மதியம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்குது. குளிகை நேரம் காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நல்ல நேரங்களில் உங்கள் சுபகாரியங்களை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து, இன்றைக்கு எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து, இன்றைய விசேஷம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்த நாளுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வளர்பிறை ஏகாதசி திதியும் வந்திருக்கு. ஏகாதசி அப்படின்னா பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அதனால் இன்றைக்கி காலையில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வீட்டில் சாமி படத்துக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றிட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி மாலை போட்டு சர்க்கரை பொங்கல் செஞ்சு மனசார கும்பிடுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களெல்லாம் விலகி பணப்புழக்கம் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக தள்ளிப்போன நல்ல காரியங்கள் கூட எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியும். தீர்க்க முடியாத பல சிக்கல்கள் கூட இன்றைக்கி தானாகவே சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட இறுதியில் நாளைய விசேஷம் பற்றியும் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை முழுசாக பார்த்து அதையும் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எதையும் தைரியமாக எதிர்கொள்ளும் குணம் கொண்டவங்க நீங்கள். வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை உடைச்சி எரிஞ்சிட்டு உங்கள் இலக்கை அடையிற வரைக்கும் ஓயாமல் உழைக்கிற சுறுசுறுப்பு உங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தாங்க அமையப்போகுது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறதை தவிர்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே பேசும்போது வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசுகிறது குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரும். தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. அமைதியாக இருக்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய பலம். பசங்கக்கிட்ட ரொம்ப கண்டிப்பாக நடந்துக்காமல் அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. பண விஷயத்தில் இன்றைக்கி புதுசாக எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம். கையில் இருக்கிற காசை பத்திரமாக வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் எட்டி பார்க்கும். அதனால் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். யாருக்கும் பணம் கடனாக கொடுக்குறதோ இல்லை ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இன்றைக்கி கண்டிப்பாக கூடாது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தமான நிலையே காணப்படும். வாடிக்கையாளர்கள்கிட்ட ரொம்ப கனிவாக பேசுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு ரொம்ப அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகள் சொல்கிற வேலையை எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லாமல் செஞ்சு முடிச்சிடுங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பொறுமையாக போயிட்டு வாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எந்த ஒரு புது முயற்சியிலும் இறங்க வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு மேலே கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக இருக்கிறது வெற்றிக்கு வழிகோலும். வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ரிஷபராசிக்காரர்களே, அமைதியான தோற்றமும் ஆழமான சிந்தனையும் கொண்டவங்க நீங்கள். எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியும் பல தடவை யோசித்து ரொம்ப நிதானமாக முடிவெடுக்கிற பொறுமைசாலி நீங்கள். இன்றைக்கி நாள் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப இதமான சந்தோஷமான நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளெல்லாம் இன்றைக்கி மொத்தமாக நீங்கிடும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அனுசரணையாக நடந்துப்பீங்க. வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலை ரொம்ப நல்லா தேறி வரும். அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்.
உங்கள் சேமிப்பு இன்றைக்கி கணிசமாக உயரக்கூடிய நாளுங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விலை உயர்ந்த பொருளை இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக வாங்கி மகிழ்வீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகுங்க. உங்கள் நேர்மையான பேச்சால் கடையில் கூட்டம் அலைமோதும், வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல அங்கீகாரம் தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எந்த சிக்கலும் இல்லாமல் உங்களை வந்து சேரும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தொட்டதெல்லாம் பொன்னாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவில் வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்துக்கு மேலே சுப செய்திகள் வந்து சேரும். வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிதுன ராசிக்காரர்களே, பேச்சு திறமையாலேயே எல்லாரையும் கவர்ந்தெழுக்கிற காந்த சக்தி கொண்டவங்க நீங்கள். காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கிட்டு எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் ரொம்ப ஈஸியாக சமாளிக்கிற திறமைசாலிகள். இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் அமையப்போகுதுங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றதுனால வீட்டில் சின்ன சின்ன கொண்டாட்டங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் பாசம் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் உங்கள் வாழ்க்கை துணை முழு ஆதரவு கொடுப்பாங்க. பசங்களோட நடவடிக்கையில் ஒரு நல்ல முதிர்ச்சியை காண்பீங்க. கையில் காசு ரொம்ப தாராளமாக புழங்குங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள்லாம் இன்றைக்கி எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். புதுசாக சொத்து வாங்குகிற ஐடியா இருந்தால் இன்றைக்கி அது ரொம்ப சாதகமாக முடியும். தொழில் செய்கிற இடத்துல உங்கள் புது ஐடியாவுக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். கஸ்டமர்ஸுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுனால சேல்ஸ் பல மடங்கு அதிகரிக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு ஆஃபீஸில் பொறுப்புகள் கூடினாலும் அதை ரொம்ப அசால்ட்டாக செஞ்சு முடித்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எந்த புது காரியம் தொடங்கினாலும் அதில் லாபம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மரியாதையும் புகழும் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்ன சின்ன சுப செலவுகள் வந்து போகும். மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. கடகராசிக்காரர்களே, மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்தா உடனே இறக்கப்படுற ஈர நெஞ்சம் கொண்டவங்க நீங்கள். உதவி செய்கிறதுல எப்போவுமே தயக்கம் காட்டாத கருணை உள்ளம் படைத்தவர்கள். இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்களெல்லாம் காணாமல் போயிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாக விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க. வீட்டில் சூழ்நிலை ரொம்பவே கலகலப்பாக இருக்கும். பசங்க படிப்பில் நல்லா முன்னேறி உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க. பண விஷயத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப திருப்தியான நாளுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பணம் எந்த தடையும் இல்லாமல் வந்து சேரும். பழைய கடனை அடைச்சிட்டு ரொம்ப நிம்மதியாக பெருமூச்சு விடுவீங்க. தொழிலில் இன்றைக்கி உங்களுக்கு சம லாபம் இருக்குங்க. புது கஸ்டமர்ஸ் நிறைய பேர் தேடி வருவாங்க. அதனால் கடையில் சேல்ஸ் பிச்சுக்கும். உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்கெல்லாம் உங்கள் வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போயிடுவாங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமூகமான நாளாக இருக்கும். உங்கள் திறமையை பார்த்து மேலதிகாரிகள் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்ச காரியமெல்லாம் நல்லபடியாக முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு மேலே மனசுக்கு பிடிச்ச செய்தி வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களெல்லாம் நன்மையில் முடியும். மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சிம்மராசிக்காரர்களே, எப்போவுமே ஒரு கம்பீரத்தோட தலைமை பண்போடு செயல்படுற ராஜாக்கள் நீங்கள். மற்றவங்களை சார்ந்து வாழாமல் உங்கள் சொந்த காலில் நின்று சாதிக்கணும்னு நினைக்கிற சுதந்திரமான மனிதர்கள். இன்றைக்கி நாள் உங்களுக்கு எல்லா வகையிலையும் வெற்றியை தேடித்தரக்கூடிய அற்புதமான நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்து வந்த குழப்பமெல்லாம் இன்றைக்கி முழுமையாக விலகிடும். கணவன் மனைவி 2 பேருக்கும் நடுவில் ரொம்ப ஆழமான புரிதலும் அன்பும் அதிகரிக்கும். வீட்டில் சுபகாரியங்களுக்கான பேச்சை ஆரம்பித்தா அது ரொம்ப சுமூகமாக நடக்கும். உங்கள் உடன் பிறந்தவங்க உங்களுக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருப்பாங்க. உங்களோட பண நிலைமை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்காத வகையிலையும் காசு உங்களை வந்து சேரும். பேங்க்கில் லோன் கேட்டிருந்தா அது எந்த சிக்கலும் இல்லாமல் இன்றைக்கி கிடச்சிடும். தொழிலில் இன்றைக்கி உங்களோட புது ஐடியாக்கள் பெரிய அளவில் கை கொடுக்கும். விற்பனை அதிகரிக்கும். உங்களுக்கு போட்டியாக வந்தவங்க உங்களோட பிஸ்னஸ் மூவ்ஸை பார்த்து பின்வாங்குவாங்க. ஆஃபீஸில் உங்களுக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ப்ரொமோஷன் அல்லது இடமாற்றம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக அமையும்.
மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்ச காரியங்களெல்லாம் வெற்றி அடையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா முயற்சிகளிலேயும் சிறப்பான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி செய்கிற பயணங்கள் மூலமாக நல்ல லாபம் அடைவீங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கன்னிராசிக்காரர்களே, எந்த ஒரு செயலையும் ரொம்ப திட்டமிட்டு கச்சிதமாக செஞ்சு முடிக்கிற திறமைசாலிகள் நீங்கள். ரொம்ப நுட்பமான அறிவும் எல்லாத்தையும் அலசி ஆராயிற குணமும் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குது. இன்றைக்கி நாள் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப உற்சாகத்தையும் நிம்மதியையும் தரக்கூடிய நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு நடுவில் ரொம்ப இணக்கமான சூழ்நிலை நிலவும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக பேசிப்பீங்க. சாயங்கால நேரத்தில் குடும்பத்தோட வெளியில் எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணுவீங்க. பசங்க உங்கள் பேச்சை கேட்டு ரொம்ப சரியாக நடந்துப்பாங்க. உங்கள் கையில் இன்றைக்கி காசு ரொம்ப தாராளமாக புழங்குங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களையோ அல்லது புது நகைகளையோ ரொம்ப சந்தோஷமாக வாங்குவீங்க. பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு ரொம்ப ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுப்பீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய வருமானம் வந்து சேரும். ரொம்ப நாளாக விற்காமல் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி முழுமையாக விற்று தீரும். ஆஃபீஸில் வேலை செய்கிற சூழ்நிலை ரொம்ப அமைதியாகவும் திருப்தியாகவும் இருக்கும். உங்களோட திறமையான வேலைக்கு பாஸ்கிட்டேருந்து நல்ல பாராட்டு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத நன்மைகள் தேடி வரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் முழு வெற்றி கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு மேலே ஒரு பெரிய மன நிம்மதி கிடைக்கும். பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. துளாராசிக்காரர்களே, தராசு தட்டு மாதிரி எதையும் பேலன்ஸ்டாக யோசித்து நியாயத்தோட பக்கம் நிற்கிற நேர்மையாளர்கள் நீங்கள். யார்கிட்டையும் பாரபட்சம் காட்டாமல் எல்லாரையும் சமமாக மதிக்கிற உயர்ந்த குணம் உங்ககிட்ட இருக்குது. இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான சிறப்பான நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் பல நாளாக இருந்த மந்தமான சூழ்நிலை மாறி இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் பாசம் இருமடங்காகும். பழைய நண்பர்களை சந்திக்கிறது உங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தும். சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். பண நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் இன்றைக்கி எந்த தாமதமும் இல்லாமல் கரெக்டாக கைக்கு வந்து சேரும். பழைய கடன்களை ஒட்டுமொத்தமாக அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி உருவாகும். வியாபாரத்தில் உங்கள் அதிரடியான ஆக்ஷன் எல்லாம் செம ரிசல்ட்டை கொடுக்கும். புதுசாக முதலீடு செய்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். கஸ்டமர்ஸோட சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும். ஆஃபீஸில் இன்றைக்கி உங்களோட ஐடியாவுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். சக ஊழியர்கள் எல்லாரும் நீங்கள் சொல்கிறதை கேட்டு நடப்பாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகளில் நல்ல லாபம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சாயங்கால நேரத்தில் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான சம்பவங்கள் நடக்கும். வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, மனசில் உறுதியும் செயலில் வேகமும் கொண்டவங்க நீங்கள். மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கவலைப்படாமல் உங்கள் மனசுக்கு சரின்னு படுறதை மட்டும் செய்கிற தைரியசாலிகள். இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான உத்வேகம் தரக்கூடிய நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சின்ன சின்ன வீண் விவாதங்களெல்லாம் இன்றைக்கி மொத்தமாக மறைஞ்சிடும். 2 பேரும் மனசு விட்டு பேசி ரொம்ப அன்பாக இருப்பீங்க. வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலை சீராகும். பசங்க மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தேடி வரும். இன்றைக்கி வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. கை நிறைய காசு இருக்கும். நீங்கள் நினச்ச காரியங்களை செய்கிறதுக்கு தேவையான உதவிகள் உங்களை தேடி வரும். எதிர்காலத்துக்காக புது சேமிப்பு திட்டங்களில் சேருவீங்க. வியாபாரம் ரொம்ப செழிப்பாக நடக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற புது மார்க்கெட்டிங் ஐடியாஸ் எல்லாம் கஸ்டமர்ஸை ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணிடும். போட்டியாளர்களோட சதித்திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கி முறியடிக்கப்படும். வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்றைக்கி வேலை ரொம்ப சுமூகமாக நடக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த வேலைகளை இன்றைக்கி ஸ்பீடாக செஞ்சு முடிப்பீங்க. மேலதிகாரிகள் உங்களை ரொம்ப நம்புவாங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாளுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சாயங்காலம் சுப செய்திகள் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும். வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. தனுசு ராசிக்காரர்களே, எப்போவுமே உண்மையை மட்டும் பேசுகிற வெள்ளந்தி மனசுக்காரர்கள் நீங்கள். மற்றவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்காத ரொம்ப உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க. இன்றைக்கி உங்களுக்கு எல்லா தடைகளும் நீங்கி வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்திலிருந்து வந்த எல்லா மன வருத்தங்களும் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியான சூழ்நிலை உருவாகும்.
கணவன் மனைவிக்கு நடுவில் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். சொந்தக்காரங்க மூலமாக வந்த குழப்பங்கள்லாம் இன்றைக்கி சுமூகமாக தீர்ந்துடும். பசங்களோட எதிர்காலத்தை பற்றி நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. பண நிலைமை ரொம்பவே மேம்படும். உங்களுக்கு வர வேண்டிய காசு கரெக்டாக கைக்கு வந்து சேரும். புது வண்டி அல்லது நிலம் வாங்குகிற ஐடியா இருந்தால் இன்றைக்கி அது ரொம்ப சாதகமாக முடியும். வியாபாரத்தில் இன்றைக்கி சிறப்பான லாபம் கிடைக்கும். புதுசாக ஃப்ரான்ச் ஓப்பன் பண்ணுற முயற்சிகளை இன்றைக்கி தாராளமாக ஆரம்பிக்கலாம். கடையில் கஸ்டமர்ஸ் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆஃபீஸில் வேலை செய்கிற சூழ்நிலை ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. உங்களோட நேர்மையான உழைப்புக்கு இன்றைக்கி நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள்கிட்ட இருந்த சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் விலகிடும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்ச காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகளில் சிறப்பான வெற்றி கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு மேலே பெரிய நிம்மதி வந்து சேரும். வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகர ராசிக்காரர்களே, கடின உழைப்பால் முன்னேறி காட்டுற லட்சியவாதிகள் நீங்கள். எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் உங்களோட விடாமுயற்சியால் அதை ஈஸியாக ஜெயிச்சு காட்டுற வல்லமை கொண்டவங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு பல நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பாக பேசிப்பீங்க. தேவையில்லாமல் 3வது மனுஷங்க வீட்டில் தலையிடுறதை தவிர்க்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறது பல சிக்கல்களை தீர்க்க உதவும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவே இருக்குங்க. இருந்தாலும் திடீர்னு சில அத்தியாவசிய செலவுகள் வரும் அப்படிங்கிறதால கொஞ்சம் பிளான் பண்ணி செலவு பண்ணுறது புத்திசாலித்தனம். வியாபாரத்தில் இன்றைக்கி ஓரளவுக்கு மிதமான விற்பனை தான் இருக்கும். புதுசாக எந்த ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்லேயும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கிறது நல்லது. ஆஃபீஸில் சக ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே பழகுங்க. யதார்த்தமாக நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை கூட சிலர் தப்பாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. பாஸ்கிட்ட எந்த ஒரு தேவையில்லாத விவாதமும் வச்சுக்க வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எல்லார்கிட்டையும் ரொம்ப பொறுமையை கையாளணும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சாயங்கால நேரத்தில் மனசுக்கு பிடிச்ச செய்திகள் வரும். வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கும்பராசிக்காரர்களே, புதுமையான சிந்தனைகளால் உலகத்தை ஈர்க்கிற அறிவாளிகள் நீங்கள். யார்கிட்டையும் அடிபணியாமல் சுதந்திரமாக செயல்பட்டு பல சாதனைகளை படைக்கிறவங்க. இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப உற்சாகத்தையும் நிம்மதியையும் தரக்கூடிய நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அளவற்ற அன்பும் பாசமும் பெருகும். உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் இன்றைக்கி எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக முடிவுக்கு வரும். பசங்களோட வளர்ச்சி உங்களுக்கு ரொம்ப பெருமையை தேடித்தரும். உங்களோட பண நிலைமை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். புது சேமிப்பு திட்டங்களில் ரொம்ப புத்திசாலித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். உங்களோட மார்க்கெட்டிங் ஐடியாஸ் எல்லாம் செம சக்ஸஸ் ஆகும். புதுசாக பார்ட்னர்ஸ் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப லக்கியான நாளுங்க. உங்களுக்கான ப்ரொமோஷன் அல்லது சம்பள உயர்வு இன்றைக்கி உறுதியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத நன்மைகள் தேடி வரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எடுக்கிற எல்லா முயற்சிகள்லையும் அமோகமான வெற்றி கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்துக்கு மேலே நினச்ச காரியங்கள்லாம் நன்மையில் முடியும். வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மீனராசிக்காரர்களே, விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் அளவில்லாத கருணையும் கொண்டவங்க நீங்கள். எல்லார்கிட்டையும் அன்பை பொழிஞ்சு எல்லாரையும் ஈர்க்கிற பண்பாளர்கள். இன்றைக்கி உங்களுக்கு நாள் ரொம்பவே பிரமாதமாக மனசுக்கு உற்சாகமாக அமையப்போகுதுங்க. வீட்டில் கணவன் மனைவி 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சு நடந்துப்பீங்க. ஒருத்தரோட கஷ்டத்தை இன்னொருத்தர் மனசார உணர்ந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. இன்றைக்கி ஈவினிங் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியே போய் கோயிலுக்கோ இல்லை பார்க்குக்கோ ஜாலியாக போயிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணுவீங்க. பசங்களோட சின்ன சின்ன ஆசைகளை, அவங்க கேட்குற பொருட்களை பார்த்து செஞ்சு கொடுத்து அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துவீங்க. சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை சந்தித்து பேசிட்டு போவாங்க. அதனால் வீடே ரொம்ப கலகலப்பாக இருக்கும். நிதி நிலைமை இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கையில் நல்லாவே காசு புழங்கும். உங்களோட பேங்க் பேலன்ஸ் ஏறுறதை பார்த்து உங்களுக்கே ஒரு பெரிய நிம்மதி வரும்.
வீட்டுக்கு தேவையான புது டிசைனில் இருக்கிற துணிமணிகளோ இல்லை ஆடம்பர பொருட்களோ வாங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமான வருமானம் காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக விற்காமல் தேங்கி கிடந்த சரக்குகளெல்லாம் இன்றைக்கி தடபுடலாக விற்று தீரும். லாபமும் பல மடங்கு கூடும். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸான எந்த ப்ரெஷரும் இல்லாத நாளாக இருக்கும். உங்களோட வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுட்டு புதுசாக ஏதாவது விஷயங்களை கற்றுக்கலான்னு ட்ரை பண்ணுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல் சற்று அதிகமாகவே இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. மாலைக்கு மேல் மன நிம்மதி கிடைக்கும். நீல நிறத்தை பயன்படுத்துங்க. நாளைய விசேஷம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஜூலை 25ஆம் தேதி சனிக்கிழமை, ஆடி மாதம் 9ஆம் தேதி வருதுங்க. நாளைக்கு வளர்பிறை துவாதசி மற்றும் மகா பிரதோஷம் வருது. சனிக்கிழமை வரக்கூடிய இந்த சனி பிரதோஷம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. நாளைக்கு நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் நந்திதேவருக்கு நடக்கிற அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல தோஷங்களும் நீங்கிடும். குடும்பத்தில் நிம்மதி நிலைத்திருக்கும். அன்பிற்கினியவர்களே, வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.